சார், பாஜக அதிமுக பொருந்தா கூட்டணின்னு விஜய் சொல்லியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது நான் நிறைய தடவை இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் இது குறித்து பேசியிருக்கிறார். நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நான் நேற்று ஏற்கனவே 1600 எம்எல்ஏக்கள் உள்ள கட்சி, 330 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய கட்சி. உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் அவர்களுக்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கின்ற ஒரே தலைவர் பாரத நரேந்திர மோடி அவர்கள். கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்து பொருந்தா கூட்டணி சொன்னா எத்தனை எம்எல்ஏக்கள் கையில் வச்சிருக்கிறாங்க, எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையில் வச்சிருக்கிறாங்க, எத்தனை கவுன்சிலர்கள் கையில் வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் பற்றி சொல்வதற்கு ஒரு காரண காரியங்கள் வேணும். என்டிஏ அலைன்ஸ்ல வேற எதுவும் கட்சிகள் வர வாய்ப்பு சார்? இன்னைக்கும் 8 மாசம் இருக்கு. இன்னும் 8 மாசம் இருக்கு. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசை, மக்கள் விரோத அரசை, மக்கள் விரும்பத்தகாத அரசு, தினசரி பாலியல் வன்கொடுமைகள், தினசரி படுகொலைகள், 10 வயது சிறுமி முதல் 70 வயது பெரிய பெண்கள் வரையிலும் பாலியல் பலாத்காரம். அப்புறம் எங்க பார்த்தாலும் வந்து மது போதை வழக்கம் நிறைய இடங்கள்ல இருக்கு. இது எங்க தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 59% பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடந்துச்சு. 125% சிறு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடந்துச்சு. ஆசிரியர்கள் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது போதை பழக்கத்தோடு வர்றாங்க. ஆசிரியர்கள் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது மது போதையிலே வர்றாங்க. இப்படி ஒரு அரசாங்கம், ஆசிரியர் இல்லாத பட்டாக்குறை, இப்படிப்பட்ட அரசாங்கத்தை சொத்து வரி அதிகமான முறையில் சொத்து வரி, பிறகு மின் கட்டண வரி அதை விட ஜாஸ்தி. இந்த அரசாங்கம் எப்பொழுது தேவை வந்தாலும் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யாரோ எதையோ பேசிக்கொண்டிருந்தா நம்ம அதற்கெல்லாம் பொறுப்பு சொல்ல முடியும். அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லியிருக்காரு. ஆனா நேற்று எடப்பாடி பழனிசாமி கட்சியில பிரச்சாரம் பண்ணும்போது தனி பெரும்பான்மை அதிமுக ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்காரு. இந்த முரண் இல்ல, அது ஒன்றும், அதாவதுன்னா எங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர் யூபிஎஸ், எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர் இபிஎஸ். தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அது. யாரும் மன வருத்தம் இல்லை. நீங்க மட்டும் மன வருத்தம் இல்லாம இருந்தா நீங்க என்ன, நீங்க இல்லை, இந்த கேள்வி கேட்கறது மட்டும் நம்ம ஆட்சியில தோத்து போடுவோமேங்கிற மன வருத்தத்தை இல்லாம இருந்தா. மீண்டும் பிரதமர் எப்ப சார் தமிழகம் வருகிறார்? உள்துறை அமைச்சர் வந்துட்டு போனாங்க, பிரதமர் எப்ப வராங்க? இனி அடிக்கடி வருவாங்க. உள்துறை அமைச்சர் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து இபிஎஸ் சொல்றதா அப்படின்னு சொல்றீங்களா சார்? அது அதாவது கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி, நீங்க வந்து ரொம்ப கூட குழப்ப வேண்டாம். முதல்ல வந்து இந்த ஆட்சி வந்து இருக்கக்கூடாது. இதுல திமுக பி டீமா நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு மட்டும் இருங்க. மீடியாக்கள் உங்க வேல்யூ கூடணுங்கிறதுக்காக வேண்டி எதையும் நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம். எடப்பாடி பழனிசாமி யார் பெரிய கட்சி? தமிழ்நாடு யாருடைய தலைமையில ஆட்சி? நான் தான் அப்படியே சொல்றேன் யூபிஎஸ். நீங்க கேள்வி நான் பதில் ஆட்டோமேட்டிக்கா சொன்ன மாதிரி திருப்பி சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் வேண்டாம். இது எந்த கேள்வியை நீங்க எங்க போனாலும் உங்க மீடியாக்கள் கேட்க வேண்டாம். திமுக கூட்டணியிலிருந்து ஏதாவது கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா வரும். இந்த காலம் இருக்குல்ல, உங்களுக்கு பவரை யூட்டிலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பலமான கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதை இருக்கலாம், அதை பத்தி ஒன்று சொல்லுங்க. அதாவது பலமான கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. தமிழ்நாட்டில் நிறைய பல்வேறு உதாரணங்கள் இருக்கு. 96 என்ன நடந்தது, 2001 என்ன நடந்தது, 94 நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். 2001 நடந்தது எல்லா ஜாதி கட்சிகளையும் சேர்த்து திமுக கூட்டணி பலமா இருந்தாங்க. அது வெற்றி பெற்றதா? இல்ல, அம்மா தானே வெற்றி பெற்றாங்க. ஆனால் நீங்க கவலையே படாதீங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டில்
மிகப்பெரிய மாற்றம், ஆட்சி மாற்றம் வரும். திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும். அதை பத்தி எனக்கு தெரியல. அதை பத்தி விஜய் தான் சொல்லணும். நீங்க விஜய் அதை பத்தி கேளுங்க. திராவிட முன்னேற்ற கீழே இறக்கி பிடிக்கும். இந்த எம்ஜிஆர் கொள்கைகளை ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.